அரசியல் பேசாதீர்கள் என்று சொல்லாத ஒரே கல்லூரி தமிழ்நாட்டிலே என் தம்பி நடத்துகிற அன்னை கல்லூரி மட்டும்தான். மற்ற இடத்திலெல்லாம் அரசியல் பேசாதீர்கள், அரசியல் பேசாதீர்கள். அந்த கல்லூரிகளில் தான் 1 மணி நேரத்திற்கு மேலே அரசியல் பேசுவேன். அரசியலை கற்பிக்காதது கல்வியே இல்லை. அரசியலை தாண்டி உலகத்தில் தலை சிறந்த கல்வி ஒன்றும் இல்லை. உங்கள் வாழ்வில் பிறப்பில் இருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசியல். பிறப்பு சான்றிதழிலிருந்து இறப்பு சான்றிதழ், பள்ளி என்ன படிக்க வேண்டும், என்ன வேலைக்கு போக வேண்டும், அதுக்கு எவ்வளவு சம்பளம், அந்த வேலையை எங்கு பார்க்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் விண்வெளிக்கு இங்கிருந்து விண்கலம் எத்தனை மணிக்கு ஏற வேண்டும் தீர்மானிப்பது அரசு. இந்த நாட்டோடு எத்தனை மணிக்கு போர் தொடுக்க வேண்டும் தீர்மானிப்பது அரசு. இது எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசியல். அந்த அரசியலை நீங்கள் தீர்மானிக்கலாம். அறிவியல், புவியியல் போல அரசியல் ஒரு வாழ்வியல். அதை விட்டு விலகி நிற்பது என்பது பைத்தியக்காரத்தனமானது. நீங்கள் அரசியல் வேண்டாம் என்று விலகி நிற்கலாம், அரசியல் உங்களை விட்டு ஒருபோதும் விலகாது என்கிறான் பிளாட்டோ. அதை புரிந்து கொண்டு நீங்கள் அரசியலை விட்டு விலகி நின்றால் யாரை அருவருக்கிறீர்களோ அவனுடைய ஆட்சியின் கீழே வாழ நேரிடும் அரிஸ்டாட்டில். இந்த அறிஞர்களின் கூற்றை என் அன்பு தம்பி தங்கைகள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். வளர்ச்சி என்கிற பெயரில் நம்மை கட்டமைப்பது உயர்ந்த கட்டடங்களைத்தான் வளர்ச்சி என்று காட்டுகிறார்கள். விண்வெளியில் விண்கலம் பறக்கிறது, வானூர்தி விரைந்து பறக்கிறது. மக்கள் பல ஆயிரக்கணக்கில் பட்டினி கிடக்கிற போது விரைந்து பறப்பதற்கான திட்டம். 5000 ஏக்கரில் ஏர்பூட்டி உழுவதற்கு பதிலாக ஏர்போர்ட் கட்டுவதற்கு துடிக்கிறார்கள். விரைந்து செல்கிறார்கள். எங்கே செல்ல போகிறார்கள்? எவரிடத்திலும் பதில் இல்லை. வயிறு நிறைய பசி வைத்துக் கொண்டு வான்வெளியில் பறப்பதுதான் வளர்ச்சி என்றால் இது எப்படி ஏற்படும்? எல்லோருக்கும் சரியான சமமான கல்வி, எல்லோருக்கும் சரியான சமமான மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவையா இருக்கிற குடிநீர், தூய குடிநீர் எல்லோருக்கும் கிடைக்க, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வு, தடையற்ற மின்சாரம், பயணிக்க சரியான பாதை, இவையெல்லாம் கொடுக்க முயற்சி செய்வதான் வளர்ச்சி. அதுதான் நல்ல ஆட்சி. அதற்கான எந்த முயற்சியும் இல்லாது எல்லாவற்றையும் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டு கமிஷனை வாங்கி கொண்டு கையெழுத்து போடுகிற அதிகாரங்களை நாம் தொடர்ச்சியாக நிறுவிக் கொண்டிருக்கிறோம்.